இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி கத்துக்க போறோம். இது வந்து ஒரு ரைஸ் பேஸ்ட் ரெசிபி. ஆனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இதை இன்னைக்கு உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்க போறோம். இது யார் செஞ்சு காட்ட போறாங்கன்றத பாப்போம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தேவி. உங்களோட சொந்த ஊர் எது? சொந்த ஊர் உஸ்லம்பட்டி. உஸ்லம்பட்டி. உஸ்லம்பட்டில இருந்து இங்க எப்போ வந்தீங்க? நாங்க வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு உஸ்லம்பட்டி பிடிச்சிருக்கா இல்ல இந்த ஊர் பிடிச்சிருக்கா? இந்த ஏரியா பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இங்க பழக்க வழக்கம் எல்லாம் மக்களோட பழக்க வழக்கம் நல்லா இருக்குதுங்க. நானே இப்ப போனாலும் என் குழந்தைய வரமாட்டேன்றாங்க. அப்படியா? உஸ்லம்பட்டி போனா குழந்தை வரமாட்டேங்குதா? ஆமாங்க, இங்கதான் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. கிளைமேட் வேற நல்ல கிளைமேட் நல்லா இருக்குதுங்க. மத்தபடி உஸ்லம்பட்டியில என்ன ஸ்பெஷல்? உஸ்லம்பட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை ஏரியா தானுங்க. மதுரை ஏரியானாவே எல்லாத்துக்கும் தெரியுனுங்க. அது நாங்க வேற சொல்லணுங்களா? அதே ஸ்பெஷல் தான். எல்லாம் அன்பானவங்க தான். மதுரை பக்கம் இருக்கிறவங்க அன்பானவங்க தான். ஆனா இங்க அன்பு ஜாஸ்தியா கிடைக்குது உங்களுக்கு. இங்க வந்து பழக்க வழக்கம் ஒழுக்கம் எல்லாத்துலயும் நல்லா இருக்குதுங்க. அதனால குழந்தைகளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் பாருங்க. அதுக்காக தான் கீழே இருந்தே நான் மேல கொண்டு வந்துட்டேன். ஓ, இப்ப வந்து பசங்களோட ஃபியூச்சர் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு நல்லா இருக்குது. உங்களுக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்தது? சமையல் மேரேஜ் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் தாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. மேரேஜ் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் தான் சொன்னாரா சமைச்சாகணும் அப்படின்னு? அப்படி இல்லங்க, நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருங்க. அவருக்கு நல்லா செய்யணும், குழந்தைகளுக்கு செய்யணும்னு நம்ம அறியாமலே அது வந்துருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சமையலே தெரியாது? சமையல் தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. இப்போ என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுவீங்க? என்ன மாதிரிங்கன்னா நம்ம இப்ப தெரிஞ்சதோ எதுனாலும் நான் செய்வேங்க. உடனே கத்துக்கிறதுனாலும் கத்துக்குருவேன். நான் வெஜ் நான்வெஜ் எல்லாம் செய்வேங்க. நான்வெஜ்ல என்னலாம் ஸ்பெஷல்? நான்வெஜ்ல சிக்கன்ல இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணுவீங்க? ரோஸ்ட், குருமா, கிரேவி, மேக்ஸிமம் கிரேவி தான் அதிகம் பண்ணுவேன். குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சுக்கா எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணுவீங்க. வெஜிடேரியன்ல என்ன பண்ணுவீங்க? வெஜிடேரியன்ல எல்லாம் வெஜ் போட்டு பண்றது. எல்லாம் பண்றது. இங்க காய்கறில நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதா? ஃப்ரெஷ்ஷா இங்க கிடைக்குது. இங்க இருந்தாலும் கீழே போகுதுங்க. கீழே போகுது. உங்களுக்கு ரொம்ப இங்க பிடிச்ச இந்த காய்கறில எது? கேரட் அதிகம் பிடிக்குங்க. கேரட் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்துக்கு நல்லது தானுங்க. கண்டிப்பா கண்ணுக்கு நல்லது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதுல. இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு பட்டாணி சாப்பாடு பண்ண போறேன். பட்டாணி சாப்பாடு. இந்த பட்டாணி இங்க கிடைக்கிறதுனா? பட்டாணி இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுங்க. ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. கீழே உங்களுக்கு காஞ்சது தானே கிடைக்கும். ஊற வச்சு நம்ம செய்யறோம். இங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா செடியிலே பறிச்சு எடுக்கிற மாதிரி தான் இங்க கிடைக்குது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது இங்க பட்டாணி. ஆஹா, பாருங்க பட்டாணியோட அந்த கலரே வந்துட்டு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சூப்பர். சோ இந்த மாதிரி பட்டாணி வச்சு நீங்க ஒரு சாப்பாடு பண்ண போறீங்க. பட்டாணி சாப்பாடு. இது எங்க கத்துக்கிட்டீங்க? இது நானா தாங்க செஞ்சது. ஒரு தடவை 2 தடவை செஞ்சு பாக்குறதாங்க. நல்லா வந்துச்சுன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறதுதான். இப்ப சொல்லி கொடுப்பீங்களா பக்கத்துல? எல்லாத்துக்கும் தெரியுங்க. இங்க எல்லாத்துக்குமே பக்கத்துல பழகி இருக்காங்க. பட்டாணி சாப்பாடு சொல்லி கொடுப்பீங்க. ஓகே, இப்ப எங்களுக்கு வந்து இன்னைக்கு பட்டாணி சாப்பாடு சொல்லி கொடுக்க போறீங்க. ஆமாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லுங்க? அரிசி, தயிர், பட்டாணி, சின்ன வெங்காயம், சின்ன சீரகம், உப்பு, ஆயில், தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாம் அரைச்ச பேஸ்ட். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். தேவையான பொருள் எல்லாம். இஞ்சி, பூண்டு அதெல்லாம் எந்த இதுவும் எதுவுமே வேண்டாம். ரொம்ப வித்தியாசமா இருக்குங்களா? ஓகே, சோ இதோட செய்முறை எப்படின்றத காட்டுங்க. முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல அடுப்பு பத்த வச்சு குக்கர் வைக்கணும். குக்கர் வச்சாச்சு. ஆயில் கொஞ்சம் விடணும். ஆயில் கம்மியா விட்டா போதும். சரி. இதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுக்கணுமா? ஆமாங்க, ரிஃபைண்ட் ஆயில் இல்ல, ஆயில் எந்த ஆயில்னாலும் விட்டுக்கலாம். இப்ப பட்டாணிக்கு பதிலா வேற என்னெல்லாம் போட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்? இல்லங்க, இந்த சாப்பாடுக்கு வந்து பட்டாணி மட்டும்தான். பட்டாணி மட்டும்தான். இந்த ஏரியால வந்து நிறைய பேர் இப்ப இது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இந்த பக்கம் ஒரு 4-5 பேர் பழகி இருக்காங்க. உங்களால சொல்லி கொடுத்துருக்க கேட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க. வேற என்ன டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? கொஞ்சம் புளி குழம்பு வைக்கிறது, இப்படி எங்க ஏரியா பக்கம் இருக்கிற ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் பழகி இருக்காங்க. அதே மாதிரி இங்க வைக்கிற குழம்புகளை நானும் கேட்டு பழகி இருக்கேன். நீங்க கேட்டு பழகிருக்கீங்க. இப்ப என்ன நல்லா காஞ்சிருச்சு இல்லையா? ஆமாங்க. அடுத்தது என்ன போடணும்? கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுக்கணுமா இல்ல பெரிய வெங்காயம்? இல்ல, சின்ன வெங்காயம் தான் போடணும். எதுக்கு? அதுக்கு என்ன? சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். பெரிய வெங்காயம் இனிப்பா இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் காரம் இருக்கும். நல்லாவும் இருக்கும்.
இது நல்லா வதக்கிட கூடாதுங்க, ஒரு அளவுக்கு தான் வதக்கணும். ஓரளவுக்கு தான் வதக்கணும். சரி, இப்ப அரைச்சு வச்ச கிரேவி எடுக்கணும். 2 கப் எடுத்துக்கணுமா? ஆமாங்க, 2 அரிசிக்கு தகுந்து எடுத்துக்கணும். ஓ, இதுல வந்து தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், வெங்காயம், அதுவும் சின்ன வெங்காயம். சரி, இதுல எவ்வளவு பச்சை மிளகா நம்ம காரத்தை வந்து போட்டுக்கலாம். எவ்வளவு காரம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தனியா போட போறது இல்ல, இதுல அரைக்கிறதுனால காரத்தை வந்து போட்டுக்கிறோம், நம்ம போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. அந்த பேஸ்ட்ல இருக்கிற அந்த ஸ்மெல் தான் இருக்கு. இஞ்சி பூண்டு நம்ம போடுறது இல்லைங்களா, ஜீரகம் போடுறதுனால அந்த வாடை வந்து ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கும். நல்ல சூப்பரா இருக்கு. இப்ப பட்டாணி 2 கப். இந்த பட்டாணி கூட மத்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம் இல்லையா நம்ம? இல்லங்க, அது போட்டோம்னா வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இப்படி வேற மாதிரி ஆயிடும். இந்த சாதத்துக்கு பட்டாணி மட்டும்தான். தயிர் கொஞ்சம் எடுங்க. தயிரும் 1 கப். 1 கப் இல்லங்க, கொஞ்சம் ஒரு அளவா ஊத்தணும். ஒரு அளவா. இங்க எப்பவுமே வந்து ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டுட்டு இருப்பாங்களா? இல்லங்க, ஃபங்க்ஷன் மட்டும்தான். முகூர்த்த நாள்னால பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணம் நடக்குது யாருக்கோ? ஆமாங்க, கல்யாணம் நடக்குது. அங்க கல்யாணம் நடக்குது, இங்க சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்குது. அவ்வளவுதாங்க, நீ அரிசி மட்டும் போட்டுற வேண்டியது. அரிசி எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியதுதான். கழுவிட்டு போட்டுருணும். எவ்வளவு கப் வச்சிருக்கீங்க அரிசி? இது 2 டம்ளர் அரிசிங்க. 2 டம்ளர்னா ஒரு டம்ளருக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊத்துறோம். 2 டம்ளர் தண்ணி ஊத்தணும். ஓகே. இதுல தயிர் எதுக்காக ஊத்துறீங்க? தயிர் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். தயிரோட அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம இதுல பிரியாணில தான் போடுறோம் பாத்தீங்களா, அந்த டேஸ்ட் கிடைக்கணும்னு தான் இதுல கிடைக்கும். ஆமாங்க. இந்த தண்ணி ஊத்தணும். இப்ப 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கு. 4 டம்ளர். ஆமா. 1:2. ஆமா. உப்பு கொஞ்சம். அவ்வளவுதாங்க, மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சிடணும். மூடி வச்சிடும். எவ்வளவு விசில் வரணும்? ஒரு 7-8 விசிலுக்கு வரணும். 8 விசில். இது வந்து ஊற வச்சு செய்வாங்க. நம்ம வந்து ஊற வைக்காம அப்படியே பச்சை தண்ணியில டைரக்டா நம்ம போடுறோங்களா, சுடு தண்ணில ஊற வச்சு செய்வாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன், அப்படியே டைரக்டா போறதுனால ஒரு 7 விசிலுக்கு. 7 விசில் விடணும். ஆமா, 7 விசில் வந்து அனுப்பிச்சு விட்டுறலாங்க. இப்போ இது வந்து அடங்கணும். ஆமாங்க, அடங்கணும் இல்ல, நம்ம விசில் எடுத்து விட்டுறலாம். போதும். போதும். சரி. இங்க எப்பவுமே இந்த சில்னஸ் இருக்குமா இல்ல இன்னும் சில் ஆகுமா? சில்னஸ் இருந்துட்டே இருக்குங்க. இந்த ஏப்ரல் மேலதான் கொஞ்சம் நார்மலா இருக்கும். நார்மலா அது வரைக்கும் நல்ல குளிரா தான் இருக்கும். அப்ப சுட சுட இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து நம்ம சமைக்கும் போது அந்த ரைஸ் இந்த ஸ்டீம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? ஆமாங்க, நம்ம 7-8 விசில் விட்டுறோம் இல்லைங்க, அதனால நம்ம எடுத்துடலாம். அப்ப 3 விசில் விட்டு அது அடங்கத்துக்கு அடக்கணும். அது சுடுதண்ணில ஊற வச்சா மட்டும்தான். ஊற வச்சா அப்படியே போட்டா நம்ம. ஆமா, 7 விசில் போட்டு அப்படியே எடுத்துடலாம். இப்போ ஓபன் பண்ணிடுறேன். ஓபன் பண்ணலாம். ஓபன் பிளேட்ல இப்ப நம்மளோட இந்த பட்டாணி சாப்பாடு தயாராயிடுச்சு. பட்டாணி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட்டாணி சாப்பாடு டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். பட்டாணி சாப்பாடு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கொஞ்சம் லேசா எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க.
சின்ன வெங்காயம் ஒரு அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே தேவையான அளவு பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தேர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற 2 டம்ளர் அரிசி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி இதுல நீங்க ஊத்தி ஆகணும். இது எல்லாத்தையும் ஊத்திட்டு ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் குக்கரை மூடிடுங்க. அதுல வந்துட்டு ஒரு வெயிட்டை வைங்க. 7 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 7 விசில் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டீமை நீங்களே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணீங்கன்னா உங்களோட பட்டாணி சாப்பாடு தயாருங்க.